One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. சட்டமன்றங்கள் வெறும் கட்டடங்கள் அல்ல, வரலாறும் நிகழ்காலமும் சேர்ந்த கலவை. தமிழ்நாட்டின் சட்டமன்றம் வேறு இடத்துக்கு மாறலாம் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இச்சூழலில் தென்னிந்தியாவின் தலைமைச் செயலகங்கள் மற்றும் சட்டமன்ற வளாகங்கள் குறித்து பார்க்கலாம். தமிழ்நாட்டின் சட்டமன்றம் அமைந்திருக்கும் புனித ஜார்ஜ் கோட்டை மிகவும் பழமையான தலைமைச் செயலக கட்டடமாகும். இது கடற்கரை அருகே உள்ளது. இந்த கோட்டை ஆங்கிலேயர் காலத்தில் பிரிட்டிஷ் அரசின் சரக்கு சேமிப்பு கிடங்காக இருந்துள்ளது. இந்த வளாகத்தில் உள்ள சட்டமன்றம் இந்தியாவிலேயே அதிக அளவிலான சட்டமன்ற உறுப்பினர்களும் முதல்வர்களும் செயல்பட்ட பாரம்பரியமிக்க கட்டடங்களுள் ஒன்று. மிக நெருக்கடியான சட்டமன்ற வளாகமும் இதுதான். புதுச்சேரி சட்டமன்றம் 1823இல் பிரெஞ்சுக்காரர்களால் கட்டப்பட்டது. ஆரம்பத்தில் இக்கட்டடம் மருத்துவக் கல்லூரியாகவும் மனநல மருத்துவமனையாகவும் செயல்பட்டுள்ளது. முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரை மக்கள் எளிமையாக அணுகக்கூடிய வகையில் இந்த சட்டமன்றம் உள்ளது. பிரெஞ்சு கட்டடக்கலையில் இந்தியாவில் கட்டப்பட்ட ஒரே சட்டமன்றம் இதுதான். கர்நாடகாவின் சட்டப்பேரவையான விதான் சௌதா பெங்களூருவில் உள்ளது. இது இந்தியாவின் மிக அழகான சட்டமன்றங்களுள் ஒன்று. இது மிகப்பெரிய வளாகத்தில் அமைந்துள்ள மிகவும் விசாலமான சட்டமன்றமாகும். விஜயநகர பேரரசின் கட்டடக்கலையையும் நியோ திராவிட கட்டமைப்பையும் இணைத்து கட்டப்பட்ட இந்த சட்டமன்றம் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது. கேரளத்தின் சட்டமன்றம் நியம சபா மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. பாரம்பரிய கேரள பாணியையும் நவீன பாணியையும் இணைத்து இது கட்டப்பட்டுள்ளது. கேரள சட்டமன்றத்தில் இருக்கும் நூலகம் இந்திய சட்டப்பேரவை நூலகங்களில் மிகவும் பெரியது. தெலங்கானா சட்டப்பேரவை இதற்கு முன்பு ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேச சட்டமன்றமாக இருந்தது. நிஜாம் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த கட்டடம் பாரசீக ராஜஸ்தானி கட்டட பாணியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பசுமை சூழ்ந்த இந்த வளாகம் ஹைதராபாத்தின் அடையாளங்களுள் ஒன்றாக விளங்குகிறது. ஆந்திர பிரதேசத்திலிருந்து தெலங்கானா பிரிந்த பிறகு ஆந்திரத்தின் சட்டமன்றத்தை தெலங்கானா எடுத்துக் கொண்டது. தற்போது அமராவதியில் உள்ள தற்காலிக கட்டடத்தில் ஆந்திர சட்டமன்றம் செயல்பட்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.